என் குழந்தைக்கு இத போய் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் பண்ண பெரிய தப்பே இதான். கை ஃபுல்லா ஒரே மெஸ்ஸியா பிசு பிசுன்னு இருக்கு. இது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? என் பாப்பாக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த சோப்பு. அதோடைய கண்டிஷன் தான் இப்படி இருக்கு. நானும் பேபி ப்ராடக்ட் சோப்பு தான் வாங்குறேன். ஆனா ஏன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்கு இந்த சோப்பு. எனக்கே கையெல்லாம் இப்படி பிசு பிசு பிசுன்னு ஒட்டுது. குழந்தைய குளிப்பாட்டுறப்ப ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு. எல்லா பேபி ப்ராடக்ட்ஸ்லயுமே சோப் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு இப்படிதான் வருது 1 ஆர் 2 யூஸ்க்கு அப்புறம். அது ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் தான் இப்படியா? இல்ல உங்களுக்கும் இப்படியான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம எனக்கு சொல்லுங்க. எவ்வளோதான் ஹேண்ட் வாஷ் பண்ணி பார்த்தாலும் எனக்கு அந்த பிசுபிசுப்பு போகவே இல்ல. இதை என் பாப்பா ஸ்கின்ல அப்ளை பண்றப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அவனுக்கு இரிட்டேஷன்ஸ் வந்துரும்னு சொல்லிட்டு. குளிக்க வைக்கிறதே ரொம்ப மெஸ்ஸியா இருந்த எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது எந்த ப்ரமோஷனும் கிடையாது. நான் பர்சனலா வாங்கி யூஸ் பண்ணது தான். பேபிஸ்க்கும் பாடி லோஷன் இருக்குங்கிறதே எனக்கு அஸ் அ நியூ மாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த சோப்புடைய வழவழப்பு, அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் கையெல்லாம் இருக்கிற அந்த ஸ்ட்ரெயின்ஸுக்கு பதிலாக நான் இதில் கன்வெர்ட் ஆகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இந்த லிக்விட் ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. எந்த விதமான இரிட்டேஷன்ஸும் இல்லை என் பாப்பாவுக்கு. கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே ரொம்ப நல்ல ஃபோமி டெக்ஸ்சரில் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அசில் ஃப்ரீ பாத்திங் டைமாக இருந்துச்சு இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம்.